நம்ம வீட்லயோ சரவணன் வாழ்க்கையிலயோ மயில் கிடையாது. ஆண்டவரே போடுறா சொல்லக்கூடாதுங்க. இல்ல போடுறான்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. மாப்ள தேங்க்ஸ் மாப்ள. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. நம்ம வீட்ல என்னென்ன இருக்குதோ அந்த பொருள்ல ஒண்ணு விடாம மொத்தமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. அதான்ப்பா சரியான முடிவு. நான் வேணா போய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 4 கேள்வி கேட்டு வந்துருவா. எப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டுறணும். சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு. சரவணா பாவ மன்னிச்சிடுறா. மன்னிச்சிருக்கனே. தெரியாம தவறு பண்ணிட்டேனே நானு. மன்னிப்பு கேக்குறியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்க அவசரப்படுத்தினது நான் தான் சரவணா. முடியாது சார், எதுவுமே பண்ண முடியாது. அழுவா அம்மா பால் குடிக்கும். உன் கல்யாண வாழ்க்கை முடிச்சு விடுறது இன்னைக்கு நான் தான்டா. அவர்கிட்ட நீ தெளிவா சொல்லிருக்கலாம்ல. ஏங்க என்னங்க ட்ரை ஃப்ரூட் கேட்டிருக்கா, நீங்க வெறும் கிரேப்ஸ். மாத்திட்டு வரேன். எனக்கு வேற வழி தெரியலடா. அப்பா இந்த நாயை தான் மாப்ள நான் பார்த்தேன். இந்த டைவர்ஸ் முடிவுல இருந்து மட்டும் மாறிடாதடா. அவ உனக்கு வேண்டவே வேண்டாம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே. இப்படி வா, இப்படி வா. உன் ஆசை அக்கா மயில் கிட்ட உன் சாமான் செட்டெல்லாம் கொடுத்து விட்றோன்னு சொல்லிட்டியா? ஒரு நாள் பீத்தியெல்லாம் சொல்லி விட்டேன். அன்னையில இருந்து இது வரைக்கும் நம்ம தளர்த்துனா கூட இவங்க தளர மாட்டாங்கிறாங்க. இந்த வீட்டுக்கு அவ வேணான்னு ஆன பிறகும் நீ தானமா அவ வீட்டுக்கு போன. சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேற்று தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன பண்றதுன்னே. தங்கமயில், அவகே எனக்கு ஃபோன் பண்ண போறாங்க. நீங்க தான் தோஸ்துகளாச்சே. என்ன பண்ணாலுமே ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு உடம்பு திருத்திடுறாங்க. அத்தையும் இதே தான் கேட்டாங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்ச் ஆயிருமோன்னு பயந்து நாங்க தானே கஷ்டப்படும். அவங்க சொல்றதை மட்டும் நாம கேட்கணும். ஆனா நாம சொல்றது இவங்க எதுவுமே காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. பாத்துக்குங்க. சரிங்க சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழிது இப்படி. நீ இடையில புகுந்து காப்பாத்திட்ட. அதுக்கு தானே புருஷனு நான் ஒருத்தன் இருக்கேன். அதா என்ன என்ன பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்லா இருக்கு. இருந்துச்சா? அததான் சொன்னேன். என்ன காப்பாத்துறது என்னோட கடமை தானே, அதை தான் சொன்னேன். மாப்ள என் லவ் சிக்னலுக்கு கிரீன் செட் எப்படி? ஹெட்டு மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. நீ சொல்லு, உன் கூட இருக்காம அண்ணன் கூட இருக்க போறேன். என் கூட இருந்தா மட்டும் என்ன ஆயிட போகுது? நான் கட்டில படுக்க போறேன், நீ தரையில படுக்க போற. படுத்த 10 நிமிஷத்துல 2 பேரும் தூங்கவும் போறோம். இங்கதான் தங்கணும். என்ன நினைச்சீங்க நீ? நான் ஊர்ல எல்லாம் என்ன சாதாரண நினைச்சீங்க? இங்கெல்லாம் தங்க முடியாது, வேற இடம் மாட்டுக்கணும். தூங்குற தூக்கத்தை எங்க தூங்குனாதான் என்னவா? ரொம்ப குஷியோ? லவ் ஓகே ஆயிடுச்சுல? உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.